காசு கொடுத்து ஜெயிலுக்கு போற சிச்சுவேஷனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுற்றுலாக்கோ இல்ல மூவி ஷூட்டிங்கோ இல்ல தப்பு பண்ணிட்டீங்கன்னா இல்ல வாலண்டியரா நீங்களாவே போறீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதுதான் மே 12 ஹைதராபாத்ல இருக்க ஒரு ஜெயில ஃபீல் த ஜெயில் இனிஷியேட்டிவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. 12 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் அண்ட் 24 மணி நேரத்துக்கு 2000 வரைக்குமே சார்ஜ் பண்றாங்களாம். இதுக்கு நீங்க அந்த ஜெயில கால் அடி எடுத்து வச்ச உடனே உங்களை சுத்தி இருக்க அட்மாஸ்பியரே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். எல்லாமே சிம்பிளா மினிமலிஸ்டிக்கா இருக்கும். யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ற போலயே. சிம்பிளா சொல்லணும்னா கைதிங்க போல கம்பி எண்ணணும், ஜெயில் சாப்பாடை தான் சாப்பிடணும். அந்த அது மட்டும் இல்லாம அவங்கள போல டெய்லி ரொட்டீனையுமே இவங்க ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரிக்டா மொபைல் இன்டர்நெட் கிடையாது. ஸோ ஒரு ஃபுல் பேக்டு பிரிசன் லைஃபை ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு மேல உள்ளேயே ஒரு பிரிசன் மியூசியமா வச்சிருக்காங்களாம். அங்க இந்தியாவில் இருக்க பிரிசனோட எவல்யூஷனை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களாம். ப்ரூட்டலான கொலோனியல் பனிஷ்மெண்ட் சிஸ்டம்ஸ்ல இருந்து இன்னைக்கு இருக்க மாடர்ன் கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ரீஹாபிலிட்டேஷன் வரைக்குமே. ஆனா பயப்படாதீங்க, இது போலலாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை உங்களை பண்ண வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டு பிரிசனுக்கு போறது தங்களோட பனிஷ்மெண்ட்டுக்காக மட்டும் இல்ல, நாம உள்ள இருந்துட்டே நம்மளை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க போறோன்றத புரிய வைக்கிற ஒரு இடமும் தான் அது. இதை இன்னாகுரேட் பண்றப்போ கவர்னர் தான் கிட்டத்தட்ட 20 மாசம் ஜெயில இருந்திருக்கேன், இந்தியாவோட எமர்ஜென்சி பீரியட் அப்போ. அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்னால தான் ஜெயில் மேல இருந்த என்னோட பார்வையே மாறிடுச்சுன்னு சொல்றாரு. இந்த கான்செப்ட் சோஷியல் மீடியால செம வைரல். சில பேர் எஜுகேஷனல் விதமா எடுத்துக்கிறாங்க, சில பேர் அட்டி போட புது ஸ்பாட் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க, அண்ட் மற்றும் சில பேர் இதை மீமாவே மாத்திட்டாங்க. பட் யோசிச்சு பாருங்களேன், தப்பு பண்ணா ஜெயிலுக்கு போவோன்ற காலம் போயிட்டு இப்ப காசு கொடுத்தா ஜெயிலுக்கு போலான்ற மாதிரி நிலைமை வந்துருச்சு. இப்படியே விட்டா அடுத்து இந்த குண்டு வெடிப்பெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கூப்பிடுவாங்க போல.